மரணவாசல்கள். பெயர் சர்தார் மான்சிங். தொழில் பல நிறுவனங்களின் தலைவர். பிறந்த வருடம் 1948 ஜனவரி 3ஆம் தேதி. இறக்கப் போவது 2017 ஜூலை 15ஆம் தேதி இரவு 1:30. இன்னும் எவ்வளவு நேரம் இருக்கு? 5 நிமிடம் 10 வினாடி. முடிச்சிரவா? முடிச்சிரு. பச்சை விளக்கு அணைந்தது. என் இதயத்தை பிளந்து ஈரக்குலையை பிடித்து வெளியே இழுப்பது போன்ற வலி. ஐயோ! அலறினேன். சத்தம் வெளியே வரவில்லை. துடித்து அப்படியே எழுந்து என் படுக்கையில் உட்கார்ந்தேன். ச்சே, இது என்ன கனவா? கண்களை திறந்து பார்த்தேன். எதிரே 4 பேர் நின்று கொண்டு என்னையே, எங்களையே, ஆம், என்னையும் என் மனைவியையும் உற்று பார்த்து கொண்டிருந்தார்கள். எனக்கு பகீர் என்றது. யார் இவர்கள்? அதுவும் என் படுக்கை அறைக்குள்? என் வீடு மிகப் பெரியது. அது மாளிகை. இவர்கள் எப்படி உள்ளே வந்தார்கள்? ஏய், யாரடா நீங்கள்? அவர்கள் பதிலே சொல்லவில்லை. என்னை உற்று பார்த்தபடியே நின்று கொண்டிருந்தார்கள். திருடர்களாயிருப்பார்களோ? நான் தலையணைக்கு கீழே இருக்கும் என் கைத்துப்பாக்கியை எடுக்க நினைத்தேன். அதற்கு முயற்சியும் பண்ணினேன். கைத்துப்பாக்கி கைகளில் அகப்படவே இல்லை. என் கைகள் தண்ணீருக்குள் மூழ்கி அசைவது போல் சும்மா ஆடுகிறது. எதையும் பிடிக்க முடியவில்லை. என்ன ஆயிற்று? எழுந்து நின்றேன். அவர்கள் முன் நான் குள்ளமானவனாக தெரிந்தேன். அவர்கள் 7 அடி உயரம் இருப்பார்கள். சுத்தமான வெள்ளை நிற ஆடை அல்லது அங்கி அல்லது ஏதோ ஒன்று, சரியாக சொல்ல முடியவில்லை. யார் நீங்கள்? சரி, முடிந்தது. எங்களோடு வா. என்னடா சொல்றீங்க? என்னைய கடத்துறீங்களா? கடத்துதல் அப்படின்னா இதுக்கு எப்படி பதில் சொல்ல? அதற்குள் ஒருவன் அவன் கையில் உள்ள தகடு போல் உள்ள ஒன்றில் ஏதோ டைப் செய்து தன் பக்கத்தில் நின்றவனிடம் காட்டினான். அவன் என்னை பார்த்தான். கடத்துதல் என்றால் திருடுவது போன்றதா? ஆம். இவர்கள் மனிதர்களா இல்லை வேற்றுக்கிரகவாசிகளா? கடத்தலுக்கு அர்த்தம் கேட்கிறார்கள். உன்னை அழைத்துச் செல்லப் போகிறோம். எனக்கு பயங்கர கோபம் வந்தது. திருட்டு பசங்களா? ஒருவனை அவன் நெஞ்சில் கை வைத்து தள்ளினேன். அவன் பாறை போல நின்று கொண்டிருந்தான். நான் பின்வாங்கினேன். என் மனைவியை இவர்கள் எதுவும் செய்துவிடக்கூடாதே. வாட்ச்மேன்! கத்தினேன். பூட்டிய கதவுக்குள் என் சத்தம் எங்கே வெளியே கேட்கப் போகிறது? அது சரி, பூட்டிய வீட்டுக்குள் இவர்கள் எப்படி வந்தார்கள்? அவர்களில் ஒருவன் ஒரு சதுரமான கண்ணாடி பெட்டி போன்ற ஒன்றை அவன் இடுப்பளவு உயரத்தில் வைத்தான். அது அந்தரத்தில் நின்றது. அந்த பெட்டியை திறந்து அதற்கு உள்ளே இருக்கும் டார்ச் போன்ற ஒரு லைட்டை அறையின் எல்லா பக்கத்திலும் ஒளிர விட்டான். என் அறைக்குள் எல்லா பக்கத்திலும் இருந்து ஒளி அலைகள் போன்று ஏதோ ஒன்று அந்த பெட்டிக்குள் பாய்ந்து வந்தது. நான் பெட்டியை உற்று பார்த்தேன். அந்த பெட்டியின் உள்ளே வட்ட வடிவில் தட்டு போன்ற ஒன்று சுழன்று கொண்டிருந்தது. என் பக்கத்தில் இருந்தவன் அந்த பெட்டிக்காரனை பார்த்து, முடிந்ததா என்றான். பெட்டிக்காரன் ஆம் என்றான். சரி, புறப்படலாம். எனக்கு ஆத்திரமாக வந்தது. ஏய், என்ன நடக்குது இங்க? கத்தினேன். அவன் என்னை பார்த்து சொன்னான், நீ இறந்து விட்டாய். நான் இறந்து விட்டேனா?